அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ஸ் அண்ட் மிசலேனியஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் 1952 பத்தி பார்க்க போறோம். அதாவது பணியாளர் வருங்கால வைப்பு நிதிகள் மற்றும் பல்வேறு வகைமை சட்டம் 1952 பத்தி பார்க்க போறோம். ப்ராவிடென்ட் ஃபண்ட் என்ன பண்ணுது? கவர்மெண்ட் வந்து மேனேஜ் பண்ணுது. நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது அந்த ஸ்கீமுக்கு கீழே பிஎஃப் காசு வந்து கொடுப்பாங்க. ஒரு ஃபேக்டரியில வேலை செய்யறவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஎஃப் காசு கொடுப்பாங்க. அது அவங்க வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகும்போதுன்னு கொடுக்கறது. இப்போ பொதுவாக ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவங்க வந்து ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சுட்டு ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சுட்டு கூட அந்த ரிட்டையர்மெண்ட்டா அவங்க வந்து ஒரு வேலையிலேருந்து போயிடலாம். ஸோ அவங்க வந்து அந்த பிஎஃப் காசை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம், அதை வந்து அவங்க வாங்கிக்கலாம். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு ஓய்வு பெறும்பொழுது அவங்க வாழ்க்கை வந்து அடுத்த லெவலுக்கு போகும்போது ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையை வந்து கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ப்ராவிடென்ட் ஃபண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு சமூக பாதுகாப்பு கொடுக்கும். ஸோ அதனால தான் இது வந்து சோசியல் செக்யூரிட்டி ஆக்ட்ல இது கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 1952ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வருங்கால வைப்பு நிதிக்கான திட்டம், பென்ஷனுக்கான திட்டம், ஓய்வூதிய பென்ஷன், இன்சூரன்ஸ், அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வைப்பு தொகையுடன் இணைந்த இன்சூரன்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ இதெல்லாம் அடங்கியது தான் இந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் மிசலேனியஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்றோம். எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ஸ் அண்ட் மிசலேனியஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட். ஸோ இந்த எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலா இருக்கலாம். நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும். பொதுவா முதலாளி தொழிலாளி நம்ம வந்து சம்பளத்துல 12% அப்படின்னு சொல்றோம். அது வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி மற்றும் எம்ப்ளாயர், முதலாளியும் தொழிலாளியும் 2 பேருமே கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த அமௌண்ட் நமக்கு வந்து அக்குமுலேட் ஆயிட்டு அதுதான் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பென்ஷனாக அது ஃபியூச்சர்ல நீங்க அந்த பிஎஃப் காசை வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து கம்பல்சரி சேவிங் அப்படின்னு பாக்குறோம். இது எங்கெல்லாம் கம்பல்சரி சேவிங்கா இருக்கும் அப்படின்னா, ஒரு 20க்கும் மேற்பட்ட 20க்கும் மேற்பட்டவங்க வந்து ஒரு நிறுவனத்துல வேலை செய்யும் போது கண்டிப்பா அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிஎஃப் வந்து கண்டிப்பா அங்க பிடிச்சிருக்கணும். ஸோ வந்து பார்த்தோம் இஎஸ்ஐ வந்து 10 பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 20 பேர் இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த பிஎஃப் வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு அரசாங்கம் நினைத்தால் வந்து அதை மாத்திக்கலாம். இல்ல வந்து 12 கடந்த ஒரு ஆண்டு காலத்துல வந்து 20 பேர் கம்மியா போனாலும் அந்த இப்போ வேலை செய்யும்போது 20 பேர் வேலை செய்யறாங்க. ஆனா அடுத்து ஒரு 10 பேர் 5 பேர் ஆயிட்டா கூட அந்த ஆக்ட் வந்து அந்த நிறுவனத்துக்கு வந்து பொருந்தும். ஸோ இதெல்லாம் இருக்கு. ஸோ அது இன்ட்ரெஸ்ட் வரும், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் இருக்கும், வித்ட்ரா பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அவங்களுக்கு வந்து தேவைப்படும் போது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாவே இருக்கு. ஸோ நம்ம ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இண்டிபெண்டன்ட்க்கு அப்புறமா கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அது வந்து நமக்கு எக்கனாமிக்கலா, அதாவது தொழிலாளர்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு வந்து கண்டிப்பா இது வந்து ரொம்ப உதவி புரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அடுத்து நம்ம வந்து இந்த ஆக்டை பத்தி ஜென்ரலான ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் பார்க்குறோம் இந்த வீடியோவில். நம்ம செக்ஷன் வைஸா பார்க்கும்போது இன்னொரு வீடியோவில் கண்டிப்பா நம்ம பார்ப்போம். ஸோ வருங்கால வைப்பு நிதின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டோட்டலா 22 செக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஷெட்யூல்ஸ் இருக்கு. நம்ம என்ன 1 by 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல வந்து பிரிவுகள் அப்படின்னும் போது எல்லாமே ஷார்ட் டைட்டில் டெஃபினிஷன் அப்படின்னு வந்துடும். ஸோ ஒரு துறை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்க்ளூட் ஆல் டிபார்ட்மெண்ட் பிரான்ச்சஸ். ஒரு நிறுவனத்தை இருக்கிறோம் அப்படின்னா ஒரு நிறுவனம் இங்க இருக்கு, அதை சார்ந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே சேர்ந்த நிறுவனங்கள் எல்லாமே இந்த ஆக்ட் கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். எந்த ஆக்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காமன் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அனதர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆரம்பிச்சிடுறீங்க, அதை காமன் ப்ராவிடென்ட் ஃபண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும். ஸோ அதுதான் பவர் டு apply to establishment which has the common provident fund with the another establishment அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதை பற்றியான டீட்டெயில் பார்க்கலாம். பவர் டு ஆட் ஷெட்யூல் 1 அப்படின்றதுக்கு யாருக்கு அதிகாரம் அப்படின்னா அப்பாப்ரேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸ்டேட் கவர்மெண்ட்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்னு எங்கே வருதோ அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வருங்கால வைப்பு நிதி திட்டம் ப்ராவிடன்ஸ் ஃபண்ட் ஸ்கீமை வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தாங்க அப்படின்னா சென்ட்ரல் போர்டு இருக்கு, அதுக்கு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி, ஸ்டேட் போர்டு இருக்கு, ஸ்டேட் போர்டு ட்ரஸ்டி இருப்பாங்க. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டோட்டலா 22 செக்ஷன் அப்படின்னு சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆனா ஒவ்வொன்றுத்துலயுமே பார்த்தோம் அப்படின்னா நிறைய சப்செக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இங்க 5A, 5AA, 5B, 5C, 5D,
இது எல்லாமே அந்த ப்ராவிடன்ஸ் ஃபண்ட் ஸ்கீம்ல போர்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, எக்ஸிக்யூட்டிவ்க்கு பண்றது ஸ்டேட் போர்டு. ஸோ அது கார்ப்பரேட் பாடி எப்படி அப்பாயின்மெண்ட் ஆஃபீஸர் எப்படி பண்றாங்க, ஸோ அந்த கமிட்டிலாம் எப்படி கூடுது, எப்படி எல்லாம் வேலை செய்யறாங்க, அந்த டெலகேஷன் ஆஃப் பவர் எப்படி கொடுக்குறாங்கன்றது அந்த 5 செக்ஷன். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் அண்ட் மேட்டர்ஸ் மே பி ப்ரொவைட் இந்த ஸ்கீம். எப்படி வந்து கான்ட்ரிபியூட் பண்றது, எம்ப்ளாயர் வந்து பங்களிப்புகள்லாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த பங்களிப்புல வந்து பென்ஷன் ஸ்கீமை பத்தி வந்து 6A இது ஒரிஜினலா இருக்கும்போது இது வந்து கிடையாதுங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அமெண்ட்மெண்ட் மூலயமா 6A வந்து கொண்டு வருவாங்க. இதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் நம்ம வந்து செக்ஷன்ஸ் பார்க்கும்போது பார்ப்போம். ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 6A வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6B டெலிட் ஆகிடும், அது வந்து டெலிட் பண்ணிடுறாங்க. 6C வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயிஸ் டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது ரெண்டு ரொம்ப முக்கியமானது பார்க்கும். ஸோ 5 ரொம்ப முக்கியமானது, 6A 6Cன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்கீமை மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா 6D பிரகாரம் பார்லிமெண்ட்ல வைக்கணும். அதை பற்றியான டீட்டெயில் வந்து 6D சொல்லுது. அடுத்து வந்து மாடிஃபிகேஷன் ஆஃப் த ஸ்கீம், இந்த கார்டு ஸ்கீமை மாடிஃபிகேஷன் பண்ணலாம். அப்புறம் வந்து மணியை வந்து டெட்டர்மினேஷன் பண்றது யார் அப்படின்னு பிஎஃப் காசுலாம் யார் டெட்டர்மின் பண்றதுக்கு அந்த விஷயங்கள் 7Aலையும் 7B ரிவ்யூ ஆஃப் ஃபாஸ்ட் ஆர்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் வந்து 7B வந்து எஸ்கேப்டு மணி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எஸ்கேப்டு மணி மற்றதெல்லாம் ட்ரிபுனல் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அதை போய் சால்வ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபுனல், இது வந்து கோர்ட் மாதிரி எடுத்துக்கலாம்னு வச்சுங்களா. அடுத்து இந்த அப்பீல் டு ட்ரிபுனல், ப்ரொசீஜர் ஃபார் ட்ரிபுனல். அடுத்த ரைட்ஸ் அப்பலேட் அசிஸ்டன்ட் லீகல் ப்ராக்டிஸ்னராக இருந்ததுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு உண்டான உரிமைகளை பற்றி சொல்லுது. அடுத்து வந்து ஆர்டர்ஸ் ஆஃப் ட்ரிபுனல்ஸ் பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் அப்போ டியூ ஃபில்லிங் ஆன் அப்பீல். அடுத்து இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சர்டன் அப்ளிகேஷன் டு த ட்ரிபுனல்ஸ், இன்ட்ரெஸ்ட் பேயபிள் பை எம்ப்ளாயர், மோட் ஆஃப் ரெக்கவரி மணி பே, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஃப் காசு வந்து அவங்க ரெக்கவரி அவங்க வந்து கொடுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா அதற்கு உண்டானது. அது இப்போ இன்ட்ரெஸ்ட் எப்படி பே பண்றது, எப்படி அந்த மோட் ஆஃப் ரெக்கவரி எப்படி பண்றது, ஸோ கான்ட்ராக்டருக்கு வந்து எப்படி ரெக்கவரி பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள், சர்டிஃபிகேட் ஆஃப் ரெக்கவரி ஆஃபீஸர் வந்து யாரு, ஸோ அவங்களுக்கு உண்டான எப்படி வந்து சர்டிஃபிகேட்லாம் ஃபார்வர்ட் பண்ணி அதன் மூலயமா எப்படி ரெக்கவர் பண்றாங்க போன்ற விஷயங்கள்லாம் இதுல இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி ஆஃப் சர்டிஃபிகேட் அமெண்டட் தேர் ஆஃப் அப்படின்னா சான்றிதழ் செல்லுபடியாகும் தன்மை, அதை வச்சு எப்படி யூஸ் பண்ணி அந்த பிஎஃப் காசுலாம் அவங்களுக்கு வந்து கலெக்ட் பண்றது போன்ற விவரங்கள். ஸ்டே ஆஃப் ப்ரொசீடிங் சர்டிஃபிகேட், ஸோ அதை வந்து இவங்க ஏதாவது ஸ்டே போய் வாங்கினாலும் வாங்கலாம். ஸோ அதர் மோட் ஆஃப் ரெக்கவரி, ஸோ அடிஷ்னல் சர்டன் ப்ரொவிஷன்ஸ், அப்ளிகேஷன் ஆஃப் சர்டன் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ்லாம் எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்குறோம். ஃபண்ட் டு பி ரெகனைஸ்ட் அண்ட் ஆக்ட் 1922, ப்ரொடக்ஷன் அகண்ட் அட்டாச்மெண்ட், எதுவும் வந்து இவங்களுக்கு வேற ஏதாவது கடன் இருந்தாலோ வேற ஏதாவது விஷயங்கள் இவங்க லாக் ஆயிருந்தாலோ பட் இது வந்து இந்த பிஎஃப் காசுல வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு அளிக்கிறது முழுமையாக அந்த எம்ப்ளாய்க்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த செக்ஷனும். ப்ரியாரிட்டி பேமெண்ட்டாக கான்ட்ரிபியூஷன் ஓவர் அதர் டெபிட், ஸோ வந்து பேமெண்ட் இப்போ வந்து முதலாளி வந்து கொடுக்குறாரு அப்படின்னா பணத்தை, ஸோ மற்ற கடன்கள்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி இது முதல்ல கொடுத்துடணும் அப்படின்னு பார்க்குறோம். எம்ப்ளாயர் நாட் ரெடியூஸ் வேஜஸ்லாம் குறைக்கக்கூடாது. ஸோ இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க, பெனால்டிஸ், அப்பன்ஸ் பை த கம்பெனிஸ் என்ன அப்பன்ஸ்னா அதை பற்றியான விவரங்கள். ஃபார் என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட்னு கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து மதிக்கலைன்னா அந்த பிஎஃப் கட்ட காசு கொடுக்கலன்னா அதுக்கு உண்டான தண்டனைகள். சர்டன் அஃபென்ஸ் காக்னிசன்ஸ், பெருங்குற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். காக்னிசன்ஸ் அண்ட் ட்ரையல் ஆஃப் அஃபென்ஸ்னா எப்படி, பவர் டு ரெக்கவர் த டேமேஜ் யாருக்கு பவர் கொடுத்துருக்குறாங்க, கோர்ட்ஸுக்கு என்ன பவர் டு மேக் த பவர் ஆஃப் கோர்ட் டு மூவ் டு மேக் த ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தரவு பிரிக்கும் அதிகாரத்தை பார்க்குறோம். ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ரிலேட்டிவ் எக்ஸிஸ்டிங் ப்ராவிடென்ட் ஃபண்ட், வருங்கால வைப்பு நிதி தொடர்பான ஏற்பாடுகள் என்ன, ஆக்ட் நாட் டு அப்ளை சர்டன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், சில நிறுவனங்களுக்கு பொருந்தாத சட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வருங்கால வைப்பு நிதி கணக்கை பராமரிக்க முதலாளிக்கு அதிகாரம் அளித்தல், ஆத்தரைசிங் சர்டன் எம்ப்ளாயர் மெயின்டைன் த ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட் வந்து கொடுக்குறது. பவர் டு எக்ஸம்ட், பவர் டு டிரான்ஸ்ஃபர் அக்கௌண்ட். 17A வந்து ஆக்ட் டு ஓவர் எஃபெக்ட் நார்த்வெஸ்டர்ன் எனி கண்டெய்னிங் ஆக்ட் ஆஃப் 31st of 1956, லயபிலிட்டி இன் கேஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஸ்தாபனம் மாற்றத்தின் போது ஸோ வந்து வேற கம்பெனி மாறுறீங்கன்னா அதுக்கு லயபிலிட்டி ஆஃப் கேஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர், வேற ஏதாவது ஒரு கம்பெனி வேற ஒருத்தர் வாங்கிறாருன்னா அந்த டைம்ல லயபிலிட்டி யாரு போன்ற விஷயங்கள் அது சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து 18 ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆக்ஷன் டேக்கன் இன் த குட் ஃபெய்த், நல்லெண்ணக்க நடவடிக்கை ஏதாவது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டிஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் த டு பி த பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அத்தாரிட்டிஸ் அண்ட் இன்ஸ்பெக்டர் வந்து பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்குது, இதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். டெலகேஷன் ஆஃப் பவரை பற்றி சொல்லுது 19. அடுத்து வந்து பவர் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் டு த டைரக்ஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி கொடுக்கும் அப்படின்னு. அடுத்து வந்து 21 பார்த்தோம் அப்படின்னா பவர் டு மேக் ரெகுலேஷன்ஸ். 22 வந்து பவர் டு ரிமூவ் த டிஃபிகல்டிஸ். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த ஸ்கீமை பற்றி எல்லாம் இந்த அட்டவணைகளில் இருக்கும். ஜஸ்ட் நம்ம வந்து
இந்த ஒவ்வொரு அட்டவணையும் என்னென்ன சொல்லுது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஸோ இந்த வருங்கால வைப்பு நிதி சம்பந்தமாக நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பென்ஷன், பிஎஃப்லாம் எப்படிலாம் வந்து அவங்களுக்கு கிடைக்குது, போது வருது போன்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும்போது வருங்கால வைப்பு நிதி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவருக்கு ரிட்டையர் ஆகும்போது அவங்க இன்சூரன்ஸ் சம்மந்தமாக கிடைக்கலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து கிடைக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆக்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. கம்பல்சரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20க்கும் மேற்பட்ட வேலை செய்கிற நிறுவனங்கள்ல அது 20க்கும் மேற்பட்ட ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும்போது கம்பல்சரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஃப்லாம் பிடிப்பாங்க. அதை வந்து அவங்க பிஎஃப் அக்கௌண்ட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த அக்கௌண்ட் வச்சு இவங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். அந்த கம்பெனி வேலையை விட்டு போகும்போதோ இல்லை ஒரு 4-5 வருஷம் வேலை செஞ்சுட்டு அந்த பணம் வேணும்னாலோ நீங்கள் வந்து அப்பப்போ வித்ட்ரா பண்ணிக்கலாம். கடைசியா என்ன சம்பளம், அதாவது உங்களுக்கு என்ன சேமிச்சு வச்சிருக்கிறீங்களோ அதை வந்து வித்ட்ரா பண்றதுக்கான உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அந்த வந்து அந்த நம்பர் வச்சு வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பார்க்கும்போது நம்ம செக்ஷன் வைஸா படிக்கும்போது எது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த 3 ஸ்கீம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பென்ஷன் ஸ்கீமு ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெபாசிட் லிங்க் ஸ்கீம்லாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அமெண்ட்மெண்ட் மூலயமா சில இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் அது இன்ஸ்பெக்டருக்கு உண்டான அதிகாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பட் இந்த வந்து இஎஸ்ஐ பிஎஃப் ஆக்ட் வந்து மற்ற ஆக்ட் பிரகாரம் மற்ற ஆக்ட் மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் வந்து முக்கியமான சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாவே போதுமானது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராவிடென்ட் ஃபண்டை பற்றி உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக நல்லா பார்க்கலாம். ஜஸ்ட் இது வந்து இன்ட்ரோடக்ஷன் தான். இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த செக்ஷன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு தான் பார்த்தோம். ஸோ நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.